பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளை, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 14வது பாடம் 14A. இதில் நாம் ஒரு எழுத்து, அரபி மொழியினுடைய முதல் எழுத்து, அரபி என்று சொல்வதனுடைய முதல் எழுத்து ஐன். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். போயம் திரும்ப ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இது. ஓகே, சொல்லுங்க. Ma, ba, wa, fa are from the lips. Tongue has many, 12 from the tip. Fa, the, lo, ta, the, po, za, sa, so, la, na, ro. From its middle, a, ja, sha, ya. From its edges, a, do, ka, o. 6 from the throat, a, ha, a. இதுல நம்ம 2 லெட்டர் தான் பார்த்திருக்கோம். அடுத்த ஒண்ணு இப்ப பார்க்க போறோம். அடுத்ததுல இன்ஷால்லா வரக்கூடிய இடங்களை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 6 from the throat வந்து நீங்க உள்வாங்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதை கண்டிப்பா சொல்லணும். 6 from the throat ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் சேர்ந்து சொல்லணும். ஓகேங்களா? இது அன்பு கட்டளை, கண்டிப்பா நீங்க செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஆல்மோஸ்ட் 2 fingers முடிச்சிட்டு இந்த ஃபிங்கர்ல இருக்கிறோம். அதுல சென்ட்ரல் லெசன்ல பார்த்தோம். இப்ப ஹாவை பார்க்க போறோம். அதாவது மட்டும் இப்ப பார்க்க போறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்ப தொண்டையில இருந்து எப்படி இது வந்து 2 லெட்டரா எல்லாம் அமைச்சிருக்கான் பாருங்க. ஹம்சா ஹா கீழ் தொண்டை, இப்ப ஐன் ஹா நடு தொண்டையினுடைய ஒரு லெட்டர் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். சோ ஐன் அப்படிங்கிறது வந்து அரபி எனும் எழுத்தினுடைய முதல் எழுத்து. நம்மளுடைய லாங்குவேஜ் என்ன, அதாவது குர்ஆனுடைய லாங்குவேஜ் என்ன, இந்த மொழிக்கு பேர் என்ன? அல் அரபியா. அரபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அரபிக்னு சொல்லிக்கிறோம் நம்ம. அது ஆக்சுவலி அரபி. அப்ப அதுவே நம்ம சொல்றதுக்கு ஐன் தேவை. ஐன் தெரியாம ஒரு மனிதர்னால அந்த மொழி பேரை கூட சொல்ல முடியாது. ஐன் தெரியாம ஒரு நபரால் இது என்ன லாங்குவேஜினுடைய எழுத்துங்கிறது கூட சொல்ல முடியாது. அரபின்னு சொன்னா, அரபின்னு சொல்லும் போது தெரிஞ்சிடும் இவருக்கும் அரபிக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த வாடகையை விட்டு இல்லைன்னு சொல்லி. அப்ப ஐன். சரிங்களா? அரபுக்காரங்களை நீங்க நம்ம லேசா பேச்சு கொடுங்களேன். ஐன் ஐன் ஐன்ங்கிற சவுண்டு பல வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கும். இது ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? ஐன் நடுத்தொண்டையில இருந்து வருது. இது எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்? அரபுகள் ஆஸ் பர் அரபிக் லாங்குவேஜ், அதாவது அப்படிங்கிறதுக்கு தட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஐ மீன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, ஐ மீன் அப்படின்னு சொல்லல, அதாவதுன்னு சொல்றோம் பாருங்க. இப்ப இந்த அதாவது ஐ மீன் அப்படின்னு நம்ம நார்மலா இங்கிலீஷ் தமிழ்ல பயன்படுத்துறது அரபில சொல்லும் போது யானி நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அப்படின்னு அவங்க பேசும்போது யானி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யா நீக்கு அப்புறம் இடையில ஐன் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த ஐனே போட்டிருக்கும். இதனுடைய கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன, அதனுடைய உச்சரிப்புகள் என்னங்கிறத பின்னாடி கட்டதான் போறோம். இருந்தாலும் இப்ப நீங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காக யானி நீங்க அரபுகள்கிட்ட பேசுனீங்கன்னா, அல்லது அரபு ஸ்பீச் கேட்டீங்கன்னா, அல்லது அரபுகள் ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த அரபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கும். எப்படி அதாவதுங்கிற வார்த்தை தமிழ்ல பேசுறவங்கள்ட்ட நிச்சயமா இருக்குமோ, ஐ மீன் அப்படிங்கிறது நார்மலி ஜென்ரலி இங்கிலீஷ்ல இருக்கும். அந்த மாதிரி யானிங்கிறது இருக்கும். ஆனா ஹம்சா வச்சு பயன்படுத்தக்கூடாது. எல்லாத்துலயுமே என்ன ஒரு மிஸ்யூஸ்ங்கிறது இருக்கும். என்ன மிஸ்யூஸ் அப்படின்னா, ஒரு எழுத்து அதுக்கான உச்சரிப்பை வந்து சரியா சொல்லாம அதுக்கு நிகராக அதுக்கு நெருக்கம் வரக்கூடிய ஈஸியான உச்சரிப்பு சொல்வதின் பக்கம் நாவு பழக்கப்படும் சோம்பலின் காரணத்தினால. அதனால ஹம்சா வச்சு அதை சமாளிக்கலான்னு நம்ம வந்து பழகக்கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹம்சா மாதிரி மாதிரி சொல்லிடக்கூடாது. உதாரணத்துக்கு நபுது அப்படின்னு சொல்லிடுறது, ஆலமீன் சொல்றது அப்படிதானே சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஐன்ல தானே சொல்லணும். ஆனா கவனம் இல்லாம சொல்றவங்க, பொடுபோக்க சொல்றவங்க, சரியா கத்துக்காம சொல்றவங்க ரப்பில் ஆலமீன் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அந்த தவறு பண்ணக்கூடாது. சரிங்களா? பழகிட்டோம். அல்வா சாப்பிடுற மாதிரி ஐன்ங்கிறது வரும். அரபுகளுக்கு சும்மா அப்படிதான் வரும். அரபுகளுக்கு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்ப அது எவ்வளவு ஈஸியா இருந்தா அடிக்கடி அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்படுத்தா பயன்படுத்துறாங்க. குழந்தைங்கள்ட்ட அழகா வருது. சரிங்களா? அப்ப ஐன் அப்படிங்கிறது நடுத்தொண்டை. நான் ஹம்சாக்கு கூட இந்த பிராக்டிஸ் வேணான்னு சொன்னேன். அப்புறம் ஹம்சா சுக்குன்னு வரும். இந்த ஜெர்க்க வேணாம், அது வந்து மாற்றப்படும், அது நம்ம சிரமப்பட வேணாம். ஃபாவோட பிராக்டிஸ் பண்ணோம். ஃப சு அந்த மாதிரி. பாவோட கூட ஒரு ப சுன் அப்படிங்கிற வரும். ஆனா இது ஈஸி தான். ஓகேங்களா? அப்ப அப்படி சொல்லணும். ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னா எங்க அது நிக்கும்? தண்ணி குடிச்சு நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சீங்கன்னா மிடில் தொண்டையில தான் அது நிக்கும். அந்த இடத்துல இருந்து அது வருது. ஓகேங்களா? ஐன் அதனுடைய மஹரஜ் அதன் நடு தொண்டையிலிருந்து வெளியேறுகிறது, மிட் ஆஃப் தி த்ரோட்ல. இதுதான் இந்த ஸ்பெல்லிங். யானி அப்படின்னா ஐ மீன் அப்படின்றது. ஐ மீனுக்கு ஆக்சுவலி இன்னும் கரெக்டா சொன்னா ஐனி, ஆனா பிராக்டிகலி யானின்னு தான் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல ஐனியும் சொல்றது உண்டு.
யானி யானி யானி. ஸோ இது கொஞ்சம் தனியா இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எல்லாரும் முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை என்ன செய்வாங்க, மக்கள் கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. என்ன எதுவும் சரியா பிடிக்காத எதுவும் சாப்பிட்டியா, கொமட்டிகிட்டே இருக்கியே சொல்றீங்க. சில நாள ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதிக 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 அதிகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இல்ல சமாளிக்க முடியும்னா எல்லாரும் முன்னாடி என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யானி யானி யானின்னு சொல்லுங்க, உங்கள்ட்ட ஐன் வரும். நம்ம சொல்றது எல்லாமே சில விஷயங்கள் விளையாட்டா காமெடியா ஜோக் மாதிரி தெரியலாம், பிராக்டிகலி அது உண்மை. ஓகேங்களா? இப்ப குரான்ல இந்த வார்த்தைகள் அதிகமா வருது. சுக்குன் உள்ள எக்ஸாம்பிள் நான் எடுத்து காட்டியிருக்கேன். இதை நீங்க சொல்லி சொல்லி பழகினீங்கன்னா ஐனை நல்லா சொல்லுவீங்க. தஅலமூன் தஅலமூன் يعلمون تعملون يعملون أعلم أعلم يعلم يعلم أولم يعلم إني أعلم அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இதை ஷார்ப்பா ஜெர்க்கா சொல்ல தேவையில்லை. تعلمون يعلمون أعلم يعلم إياك نعبد அப்படின்னு சுருக்குன்னு சொல்லக்கூடாது. இதை சரிங்களா, சாஃப்டா சொல்லணும். إياك نعبد وإياك نستعين لا أعبد ما تعبدون அப்படின்னு தான் சொல்லணும். لا أعبد ما تعبدون ஜெர்க்காக்க கூடாது. இது சாஃப்ட் லெட்டர். எக்ஸாம்பிள் பாருங்க. قال إني أعلم ما لا تعلمون وهو أعلم بالمهتدين وهو أعلم بالمهتدين. அதே மாதிரி إنه يعلم الجهر وما يخفى يعلم. சரியா? இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு நோட் இந்த இடத்துல. அல்லஹ்னுல் ஜலீன்னு சொல்லுவாங்க. இது மேஜர் மிஸ்டேக், மேஜர் எரர். இந்த மாதிரியான தவறு செய்வது பெரும் பிழை, பெரும் பொருள் சிதைவை, அர்த்தம் மாற்றத்தை இது ஏற்படுத்தும். சூரா மாஉல்ல பாத்தீங்கன்னா வதாலிகல்லதி யதுஉல் யதீம், யதுஉல் யதீம் நம்ம யதுஉல் அப்படின்னு சொல்லணும் ஷத்தோட. அது எதுல் அப்படின்னு சொன்னோம் என்னவாயிரும், தஅ யதுனா விரட்டுதல். ஆனா தஅ யது என்ற அழைச்சல், விருந்துக்கு அழைச்சல். அப்போ அவன் எப்படிப்பட்டவன், அந்த காஃபிர் அனாதைகளை விரட்டுகிறான் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றான். அது நீங்க அழுத்தம் கொடுக்காம யதுல் யதீம் சொல்லாம யதுல் யதீம்னு சொன்னீங்க, அனாதைகளை அவன் ஆதரிக்கிறான், விருந்தளிக்கிறான்னு ஆயிரும். அல்லாஹ் ஒண்ணு சொல்ல வர நம்ம ஒண்ணு தலைகீழ சொல்ற மாதிரி ஆயிரும். அதனால ஐன் என்ற உச்சரிப்பு முக்கியம். அது ஒண்ணு. அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல அழுத்தம் கொடுக்குங்கிறது இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னும் ஷதுரை பாடத்துல தெளிவா பார்ப்போம். ஒரு நோட்ஸ்க்காக இந்த இடத்துல நம்ம சொல்றோம், ஒரு நோட்டீஸ்க்காக இதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம். நீங்க ஒரு நோட்டீஸ் எடுத்துக்கிறதுக்காக. ஓகே, இப்ப தொண்டையினுடைய நடுப்பகுதியை நீங்க ஃபீல் பண்ணலாம். எப்படி நீங்க அ ஹ அ ஹ சொல்லுங்க, கீழ் தொண்டையில அதிர்வு வைப்ரேஷன் பாத்தீங்க. அந்த மாதிரி அ அ அ சொல்லுங்க, நடு தொண்டையில உங்களுக்கு தெரியும். அ அ அ போது அ போது. இது ஒரு புரிதலுக்காக சொல்லுவோம், நசிக்கு சொல்ற மாதிரி. நீங்க ஹம்சார நசுக்க கூடாதுல, அ அப்படி சொன்னாலே போதும். அ அப்படின்னு நசுக்குனீங்கன்னா ஐன் ஆயிரும் சொல்லுவோம். இப்ப நீங்க நசுக்குங்க. ஆர் 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 ஆர். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க. ஆர் பூது ஆர் பூது நார் பூது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆபிதூன ஆபிதூன வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது ரப்பில் ஆலமீன். இபாது இபாது عباد. இன்னும் ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லவா? نستعين نستعين يسمع يسمع يسمع. அல்ஹம்துலில்லாஹ். ஐனுக்கு போதுமான சில பயிற்சிகள் உங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. ஆனா நிச்சயம் உங்களுடைய பயிற்சி தான் இதுல ரொம்ப ரொம்ப தேவையானது. ஐனெல்லாம் நீங்க கேட்டு 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 ஓ இப்படியா, ஓ இப்படி சொல்லுமா, ஓ இப்படிதான் வருதா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வேலையே இல்லை. நீங்களும் முயற்சி செய்து நடுத்தொண்டையிலிருந்து இது அழுத்தம் கொடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இது பெர்ஃபெக்டா வரும். பாதும் சரி ஐனும் சரி மச்ச அதிகமா நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான் அதுல பெர்ஃபெக்ஷன். அது நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இடத்துல நம்ம துவா செய்வோம், ரப்பி ஸித்னி இல்மா. அந்த துவால கூட ஐன் உங்களுக்கு தேவை. அல்ல நம்மளுக்கு இல்ம அதிகப்படுத்தணுங்கும் போது அந்த ஐனுடைய உச்சரிப்பை சரி பண்ணிட்டு அதை சரி பண்றதுக்கும் அல்லாஹ்ட்டே கேட்போம். இன்ஷாஅல்லாஹ் அதிக அதிகம் துவா செய்வோம். அல்ல நம்மளுக்கு எல்லாத்தையுமே லேசாக்குவான். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பு. அதில் நாம் 14வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம், 14B. இதில் நாம் சூரா இக்லாஸை ஆரம்பம் செய்ய போகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா மாஷா அல்லாஹ் நாம் கற்றோம். அதில் இருக்கக்கூடிய மஹ்ரஜ், சிஃபாத்கள், கவாயித்களை நாம் பொருத்தி
ஓதுவதற்கான பயிற்சி எடுத்தோம். அடுத்த சூரா காஃபிரூன் நம்ம பார்த்து முடிச்சோம். அடுத்ததாக ஒரு ரக்காயத்தில் சூரா காஃபிரூன் ஓதுவதாக இருந்தால் மறு ரக்காயத்தில் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் இஹ்லாஸ் ஓதுவோமே. அதில் நாம் மஹ்ரஜையும் சிஃபாத்களையும் கவாயிதுகளையும் தஜ்வீத் சட்டங்களையும் சரியான முறையில் ஓதுவதற்கான பயிற்சியை தான் இப்போது நாம் இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம பொதுவாக கூடுதலாக நம்ம குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி அதை சிறப்பான முறையில் நம்ம தொய்வு ஏற்படாமல் அல்லது பலகீனம் ஏற்படாமல் ஓதுவதற்காக மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம பார்த்தோம். அதுல நம்ம ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா ஓதும் போதே ஒரு வசனம் ஓதுற இடத்துல 2 வசனங்கள் 3 வசனங்களை சேர்த்து ஓதி பழகணும். ஓதி பழகும் பொழுது நம்மளுக்கு மூச்சு இன்னும் நீண்ட மூச்சுகள் எடுத்து ஓதுவதற்கு அது வழிவகுத்து கொடுக்கும். ஆனா நம்ம இடையில நிறுத்தல் குறியீடுகள் இருந்தால் அதை பயன்படுத்தி நிறுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு வசனத்தை நிறுத்தி ஓதுவது சொன்ன அடிப்பில் நம்ம நிறுத்தி ஓதும், அதான் வளமையாக இருக்கணும். ஆனா பயிற்சிக்காக சேர்த்து ஓதுவது, நிறுத்தல் குறியீடு கூட நம்ம சேர்த்து ஓதினாலும் கூட தவறில்லை. மீம் என்ற நிறுத்தல் குறியீடு மட்டும் நாம் சேர்க்கவே கூடாது என்பதை பற்றி நம்ம தஜ்வீத் பாடத்தையே நம்ம படிச்சிருக்கோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பயிற்சிக்காக இப்படி நாம் பயிற்சி செய்து கொண்ட பிறகு நாம் நிறுத்தி ஓதினாலும் சீக்கிரமா நம்மளுக்கு ஸ்டாமினா காலியாகாது, எனர்ஜி காலியாகாது. நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியா நம்ம ஓதுறதுக்கு, ரெகுலரா ஓதுறதுக்கு அது நமக்கு ஈஸியா இருக்கும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் இக்லாஸ் இப்போது நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். ஒன் பை ஒன் நம்ம சூரா காஃபிர்ல இந்த குல் பார்த்துட்டோம். குல் அழுத்தமா உயர்வான எழுத்து. குல் 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 இல்ல, குல் குல் ஹுவல்லாஹு. குல் ஹுவல்லாஹு. வாவ் வட்டமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்ங்கிறது தடிப்பமா சொல்ல வேண்டும். லாமுல் ஜலாலா ஃபத்ஹாக்கு பிறகு வருகிறது. அஹதுன் என்பதை நிறுத்தும் பொழுது அஹத் 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 கல்கலா. சரிங்களா? சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். காஃப் உடைய ப்ரொனன்சியேஷன் ஹ ஹு 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 சொல்லக்கூடாது. ஹுவல்லாம்பாங்க. ஹுவல்லாஹ் ஹுவல்லாஹ். ஓகேங்களா? எல்லாம் தடிப்பமாக தால்ல இருக்கக்கூடிய கல்கலாவை முறையா சொல்லணும். திரும்ப ஒரு கடைசியா சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். தலைவர் மாதிரி ஓதுறது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. நமக்கு இந்த இடத்துல ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு, இந்த கல்களோட பினிஷிங், இதை நம்ம சரியான முறையில் சொல்றோமா, உயர்வான இடத்தை உயர்த்தி சொன்னோமா அப்படிங்கிறத இப்ப நம்ம கவனிக்கணும். தராத் என்பது 2வது பட்சம். 2வது அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது. என்பது சும்மா ஷார்ப் இல்லாம அல்லாஹு, அதாவது அல்லாஹு அல்லாஹுன்னு சொல்லாம இந்த அதே ஷார்ப்பா இருக்கணும். ஆனா நடுத்தொண்டில அப்படி ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? அல்லாஹு ஸமது. சரிங்களா? லாம் என்பது திரும்பவும் இதை தடிப்பமா சொல்லப்பட வேண்டும். ஏன்னா ஃபத்ஹால தான் இது ஆரம்பிக்குது. அது போக சமதுல சாது இருக்குது, சமதுன்னு சொல்லிடக்கூடாது. சமதுல சமது உதர கூச்சி ஸ்வமது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுவும் பலர் செய்யக்கூடிய தவறுதான். ஓகேங்களா? அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது. ஸமது அல்லாஹ் என்ற வார்த்தை லாமுல் ஜலாலா. இது ஃபத்ஹாக்கு பிறகு தம்மாக்கு பிறகு முந்தைய வார்த்தையிலிருந்து மொழியப்பட்டாலும் தடிப்பமா தான் மொழியப்படும். இந்த வார்த்தையில தான் ஆரம்பம் ஆகிறது என்றாலும் அந்த ஹம்சாக்கு, அந்த அலிஃப் எனக்கூடிய அந்த ஹம்சாவிற்கு ஃபத்ஹா வைக்கப்படும் பொழுது தடிப்பமாயிரும். அல்லாஹு. சரிங்களா? அல்லாஹு ஸமது. சேர்த்து ஓதும் போது குல் ஹுவல்லாஹு அஹது நில்லாஹு ஸமது. அப்ப நூன் குத்திரை பயன்படுத்தி நம்ம சேர்த்து ஓதுனா நில்லான்னு வரும். அப்ப கஸ்ரத்துக்கு பிறகு மென்மையாயிரும். அது சேர்த்து ஓதுனா. தனியா பிரிச்சு ஓதும்போது இப்படிதான் ஓதணும். இந்த ரூல் உங்களுக்கு தெரியும். அஸ்ஸமது 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 ஷார்ப்பா இருக்கும். அஸ்ஸமது சமது இல்ல, ஸமது தேவையற்றவன். அஸ்ஸமது அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது. ரெண்டுமே கல்கலா. அஹது ஸமது யலிது யுலது அஹது. இந்த சூரா ஃபினிஷிங் ஃபுல்லா அல்லாஹ் ஒரே மாதிரியான ஃபினிஷிங்ல வச்சு அற்புதமாக அமைத்திருக்கிறான். திரும்ப சொல்லுங்கள். அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது. ஓகே, இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்ப பிராக்டிக்கலா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒரு காரியம் நம்மளுக்கு ஓதி காட்டுறாங்க. அதை கேட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். கவனிங்க. I will start inshallah Surah Al-Ikhlas. Okay. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Now, قل, as I said in Surah Al-Falaq and in Surah Al-Nas, it is qu, okay? Don't forget this. So, قل هو الله أحد.
Now let us match, inshallah, the ayah. قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ. The second ayah. اللَّهُ الصَّمَدُ. Now match it together. الله الصمد. மாஷா அல்லாஹ். ப்ராக்டிஸ் பண்ணோமா? இந்த மாதிரி தான் இன்ஷால்லா நம்ம ஒரு குரானுடைய ரெசிடேஷனையும் நம்மளுடைய காரிகள் முன்பாக இருந்து அதை ஆடியோவில் கேட்டு வீடியோவில் கேட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இம்ப்ரூவ் ஆகும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.